எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் நின்றுட்டுருக்கேன் இந்த லொக்கேஷன் பயங்கரமான ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்க. எஸ், ஒன் ஆஃப் த மெயின் லொக்கேஷன். அடையாரில் நிற்கிறோம் இன்றைக்கி. அடையார்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா சாஸ்திரி நகர். ஸோ சாஸ்திரி நகர் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு 100 மீட்டர்ஸில் ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. டோட்டலாக இதில் 7 யூனிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரோடு ஆக்சஸ் எல்லாமே 30 ஃபீட் ட்ரைவே ரோடு இருக்குது. ஸோ 7 யூனிட்ஸில் உங்களுக்கு எல்லாமே ரெண்டல் இன்கம் வர மாதிரி ஒரு யூனிட் தான் இது எல்லாமே. ஸோ 85,000 ரெண்ட் வருது. ஸோ என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் இல்லை இன்வெஸ்டர்ஸ் யாராக பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். நல்ல ஒரு ப்ரைமரி லொக்கேஷன் அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியாவில் வாங்குறது பெஸ்ட்டு சாய்ஸ். நான் இப்போ காட்டுறது செட் பேக்கு, 2 சைடும் செட் பேக் காட்டுறேன். ஃப்யூச்சரில் யாராவது இது வந்து ஓன் யூஸ்க்காக வாங்குறீங்கனாலும் நீங்கள் வந்து இதை பிளான் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி டெமாலிஷ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு 1 BHK அண்டு ஒரு 1 RK. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 10,000 ப்ளஸ் ஒரு 13,000 23,000 வந்து உங்களுக்கு ரெண்ட் வருது. டுவர்ட்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 26,000 ரெண்ட் வருது. டெரஸ் வந்திங்கன்னா டெரஸ் வந்து செப்பரேட்டடாக உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு ஏரியா வந்து காலியாகவே இருக்குது எம்டியாக. ஸோ உங்களுக்கு டெரஸ் ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஒரு 1 BHK இருக்குது. செப்பரேட்டட் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் மேலேருந்து காட்டுறேன். டோட்டலாக இது வந்து 3 ஃப்ளோர்ஸு. ஸோ இதில் 2 ஃப்ளோர்ஸ் பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டெரஸில் வந்து ஷீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷீட்ஸ் மாதிரி வரும். ஸோ 10,000 rupees ரெண்ட் வருது இந்த டெரஸ்க்கு மட்டும். ப்ளஸ் செப்பரேட்டட் உங்களுக்கு டாய்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்திங்கன்னா 2 1 BHK வித் அட்டாச் ரெஸ்ட்ரூமோட வருது. 13 + 13 26,000 ரெண்ட் வருது. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர் வந்திங்கன்னா 13 + 13. ஸோ இது 26,000 வருது. சேம் லைக் உங்களுக்கு ஒரு வீடு எப்படி இருக்குன்றதை நான் இப்போ காட்டுறேன் சாம்பிளுக்கு. ஸோ சேம் லைக் இதே மாதிரி தான் 4 வீடுமே வரும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் டோட்டலாக 5 வீடும் சேம் லைக் இதே மாதிரி தான் வரும். 2 1 RK, ஒன்று அட்டாச்டு, ஒன்று காமனில் வந்துடுது. உங்களுக்கு வெளியில் டெரஸில் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 85,000 ரெண்ட்டு. அடையார் ப்ரைம் லொக்கேஷன்றதுனால கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வரும். ஸோ இதை விட அதிகமான ரெண்டல் இன்கம் மினிமம் 1 lakh வரைக்குமே தாராளமாக எடுக்கலாம். ஓனர்ஸ் வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ரெண்டல் தான் விட்டுருக்காங்க ஃபேமிலிஸ்க்காக. நீங்கள் இதை வெக்கேட் பண்ணி பேச்சுலர்ஸ் மாதிரியும் பிளான் பண்ணலாம். இல்லை பிஜி யாராவது ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பிஜி பார்க்குற ஓனர்ஸ்க்கு இந்த தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டிங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் ரெண்டல்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைமரி லொக்கேஷன் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இல்லை இன்வெஸ்டர்ஸ் யாராக பார்க்குறீங்கனாலும் ரெண்டலுக்காக பார்க்குறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். 2.7 CR வந்து கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸிங். அட்மோஸ்ட் மேக்ஸிமம் நெகோஷியபிள் பண்ண ரெடியாக இருக்காங்க கிளைண்ட்ஸ் இமீடியட்டாக டீல் க்ளோஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதனால் யாராவது இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு இருக்கீங்க, விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இமீடியட்டாக கால் பேக் பண்ணுங்கள். நான் பெஸ்ட்டு ப்ரைஸிங் பேசி கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம பேசி வாங்கி கொடுத்துடலாம். ஸோ யார் ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 2% கமிஷன் சார்ஜஸ் வரும் ஃபைனல் க்ளோஸ் டீல் வேல்யூவிலேருந்து. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் பெஸ்ட்டு ப்ரைஸிங் பேசி வாங்கி கொடுத்துட்றேன். அடையார் இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் டெவலப்பிங் ஏரியா. ஸோ லேண்டிங் 1.6 CR கிட்ட வருது. ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு மெட்ரோ ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துடுது, மெட்ரோ சிஸ்டம் வந்துடுது, ப்ளஸ் உங்களுக்கு போர் வாட்டர் எல்லாமே வந்துடுது. யாராக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.